வணக்கம். நான் உங்கள் குரு த ஆல்கெமிஸ்ட். லாஸ்ட் டைம் ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தேன். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அந்த ஷேர் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லியிருப்பேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஐஆர்எஃப்சி அப்படின்னு ஒரு ஷேர் சொன்னேன். இந்த ஐஆர்எஃப்சின்ற ஷேர் வந்து இப்போ அரௌண்ட் 19 ரூபி 20 ரூபி இது மாதிரியே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, அப்போ வந்து ஏன் ஐஆர்எஃப்சி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5000 பிரான்ச்சஸ் இருக்குது. 5000 பிரான்ச்சஸ்க்கும் அவங்க வாடகை தரணும், இபி பில் கட்டணும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணணும், ஸ்டாஃப் ஒரு 1,00,000 பேரை வச்சுக்கணும். இது மாதிரி நிறைய அவங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் இருக்கும் இல்லையா. அவங்க வந்து 100 கோடி ரூபாய் டெபாசிட் மொபிலைஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா 60 கோடி ரூபாய் தான் லெண்ட் பண்ண முடியும். ஸோ 60 கோடியை வச்சுட்டு 100 கோடிக்கான வட்டி சம்பாதிக்கணும். அவங்க ரிஸ்கியர் லெண்டிங் பண்ணுறாங்க. நிறைய பர்சனல் லோன்ஸ் கொடுக்குறாங்க, இன்ஸ்டா லோன்ஸ் கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு இருக்குது. கிரெடிட் கார்டில் 5% வட்டி வாங்குறாங்க. பட் நிறைய டெலிக்வன்சிஸ் இருக்கும் இல்லையா. பைசா கட்டுறவங்க ஒரு 10%, 15%, 20% கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வேறு ஏதோ எக்கனாமியில் ஒரு பெரிய டவுன் டவுன் நடந்தது அப்படின்னாக்கா இதை மாதிரி அன்செக்யூர்ட் லோன், கிரெடிட் கார்டு லோன் தான் முதல்ல அடி வாங்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. ஐஆர்எஃப்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய ஓவர் ஹெட்ஸ் கிடையாது. ஓகே, சதர்ன் டிரைவ்வேல சென்ட்ரலில் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஓகே, அந்த ஆஃபீஸ் பேர் ஒரு 5 பேர். இந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா வாலாஜாலேருந்து திருப்பதிக்கு ஒரு ரயில் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 கோடி செக்கை கழிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, ஆற்காடுலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ரயில் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செக்கை கழிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, எல்லாமே பிக் டிக்கெட் லோன், எல்லாமே ஆர் கிவன் டு ரயில்வேஸ், கேரண்டீட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களுக்கு டெலிங்க்வன்சி அப்படின்றதே கிடையாது. டிக்கெட் சைஸ் ரொம்ப பெருசு, நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் இருக்கிறதே லீஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி இல்லையா. ஸோ இந்த ஒரு காரணத்தாலேயே இவன் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது இவங்களுக்கு சோர்ஸ் பண்ணுறாங்கல்ல ஃபண்ட்ஸு. இந்த சோர்சிங் ஃபண்ட்ஸு இப்போ நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் வருது, ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் உங்களுக்கு லாபம் வருது. இந்த 50 வருஷத்துக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஐஆர்எஃப்சி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாக்கா, ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. ஸோ லாங் டேர்ம் ஃபண்ட்ஸு அட் அ ஷார்ட் இருக்கிற லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடச்சிரும். இவங்க சவரன் கேரண்டீட் அப்படின்றதால ஜப்பானில் போயிட்டு ஒரு 10 பில்லியன் என் வாங்கி வந்துடுவாங்க. ஓகே, அங்கே வந்து பார்த்தாக்கா இப்போ பாம்பே டு அகமதாபாத் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவன் வந்து எவ்வளோ பில்லியன் என் கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு மொரட்டோரியம், அதாவது 10 வருஷத்துக்கு நீங்கள் வட்டியே கட்ட தேவையில்லை. 10 வருஷத்துக்கு அப்புறம் 1% வட்டி வருஷத்துக்கு, மாதத்துக்கு கிடையாது. ஓகே, அதை மாதிரி லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இவங்க சவரன் கேரண்டீடாக போய் வாங்கி வந்துடுவாங்க. ஸோ இவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மி, இவங்க செலவழிக்கிற பைசா கம்மி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் கம்மி, இவங்களோட நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கம்மி. எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு டாப் லைன் இஸ் ஸ்டூபண்டஸ், பட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு பாட்டம் லைன் இஸ் ஸ்டூபண்டஸ். தெர் இஸ் நோ டெலிங்க்வன்சி. இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கிறதால எச்டிஎஃப்சி பேங்க்கை வாங்குறத விட நீங்கள் ஐஆர்எஃப்சி வாங்குறது பெட்டர். எச்டிஎஃப்சி பேங்க் வச்சுட்டு இருந்தீங்கன்னா விற்றுட்டு ஒரு ஷேர் 1500 இருந்தது. ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் விற்றீங்க அப்படின்னாக்கா 19 ரூபாய் இருந்த ஐஆர்எஃப்சி ஷேர் எவ்வளோ வாங்கலாம் நீங்கள்? ஆல்மோஸ்ட் ஒரு 75 ஷேர் வாங்கலாம் இல்லையா. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1500 780 ரூபாய்க்கு வந்துட்டான், பாதிக்கு பாதி ஆகிட்டான். ஐஆர்எஃப்சி 19 205 ரூபா போயிட்டான். 7 மடங்கு, 7 × 15 இதான் கணக்கு. இந்த கணக்கை ஐஆர்எஃப்சி சொல்லிருப்பேன். இதே மாதிரி என்எம்டிசின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. பட் இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் ஓகே என்னோட கன்விக்ஷனால் நான் பேசுகிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸர்கிட்ட, செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்வின்ஸ் ஆன பிறகு நான் பிடிச்சிருந்த பாயிண்ட்டை வேல்யூ ஆட் பண்ணிச்சுனாக்கா வாங்குங்க. ஓகே, என்எம்டிசி இஸ் லிட்டரலி அ நோடல் ஏஜென்சி. ஓகே, இந்தியாவில் டாடா ஐனன் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலாக இருந்தாலும் சரி, ஜிந்தால் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, எனி கம்பெனி, வேதாந்தா, இது மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு லைசன்சிங் அத்தாரிட்டி இவங்க தான். ஒரு குவிண்டாலுக்கு நீங்கள் இவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஓகே, இவங்க ஏன் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம்னாக்கா, நாளைக்கு தோரியம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த தோரியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்க நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க. இது வரைக்கும் அலோவ் பண்ணல, பட் இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாங்கனாக்கா 1 கிலோ தோரியம் 1000 கோடி கூட போகும். அதுக்கு ப்ரைஸே கிடையாது. தங்கத்துக்கு சொல்கிறோம் இல்லையா, $2500 $5000 சொல்கிறோம் இல்லையா,
அதை மாதிரி தோரியம் வந்து ப்ரைஸே கிடையாது. 1 கிலோ 1000 கோடி சொன்னாலும் வாங்குவாங்க, 500 கோடி சொன்னாலும் வாங்குவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராடக்டை நாம் என்எம்டிசிக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்படின்னாலே இவங்களோட டாப் லைன் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிடும், பாட்டம் லைன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். தே வில் டூ ஒண்டர்ஸ். இன்னைக்கு தே ஆர் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸு. இந்த ப்ரைஸுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பை. இதை நான் சொன்ன மாதிரி கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்வின்ஸ் ஆன பிறகு எஸ்ஐபி மோட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது அட்லீஸ்ட் ஒரு 4 மடங்கு போகும்னு எதிர்பார்க்குறேன் இன் ஓவர் நெக்ஸ்ட் 5 years. இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஜெயிங்க, சேர்ந்து முன்னேறுவோம், உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர்.